Hello students, இன்னைக்கு chapter 6 applications of vector algebraல exercise 6.7ல 7th one பார்க்க போகிறோம். இன்னொரு ஓல்டு புக்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் சம்மு. இது வந்து டைப் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன். சரிங்களா, 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்ட எப்படின்னு பார்க்க போகிறோம். 7th ஒன் பாருங்கள். Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane r vector is equal to 6i vector minus j vector plus k vector plus s into minus I vector plus 2j vector plus k vector plus t into minus 5i vector minus 4j vector minus 5k vector என்ற தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டார் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமாடா. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அந்த கிவன் கொஷினை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இது தானே கொடுத்துருக்கா. இது எந்த ஃபார்மில் இருக்குது, எந்த வடிவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம். இந்த கொடுக்கப்பட்ட பிளைன் வந்து தளம் வந்து எந்த வடிவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு அந்த ஃபார்மில் இருக்குடாமா. ஓகேவா. ஸோ ஏ வெக்டார் எழுதியாச்சு, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எழுதியாச்சு, சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எழுதியாச்சு. ஸோ ஏ வெக்டாரை டைரெக்டாக அப்படியே 6 கமா மைனஸ் 1 கமா 1 அப்படின்னு போட்டாச்சு. 6 கமா மைனஸ் 1 கமா 1 அதோட கோஃபிஷியன்ஸை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது x2 y2 z2ங்கிறது மைனஸ் 1 2 1ன்னு. அடுத்தது x3 y3 z3ங்கிறது -5 -4 -5 அதோட கோஃபிஷியன்ஸை எடுத்து எழுதிட்டோம். இப்போ நான் பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன், துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஐஜேகே போட்டுருங்க. பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட கோஃபிஷியன் -1 2 1. சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட கோஃபிஷியன் -5 -4 -5. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு 2 இன்ட்டு -5 -5 -4 இன்ட்டு 1 அது ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் போட்டு 4 1s are 4 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு -1 -5 வந்து +5 ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் 5 1s are 5 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு -1 -4 வந்து +4 ஆப்போசிட் சைன். 5 2s are 10. ஸோ ப்ளஸ் 10 போட்டுருங்க. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு -6 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 10 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 14. ஸோ -6i வெக்டார் minus 10j வெக்டார் ப்ளஸ் 14k வெக்டார். இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. இப்போ இது வந்து பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -6i வெக்டார் minus 10j வெக்டார் ப்ளஸ் 14k வெக்டார். r vector minus a vector dot b vector minus a vector cross c vector minus a vector is equal to 0. ஸோ a vector என்னன்னு காப்பி பண்ணியாச்சு. அந்த b vector minus a vector cross c vector minus a vectorம் காப்பி பண்ணியாச்சு. ஸோ r vector dot அதை எழுதிட்டோம். மைனஸ் சைனை போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6i minus j plus k dot minus 6i vector minus 10j vector plus 14k vector equal to 0. So r vector dot அது அப்படியே எழுதிக்கிங்க. minus 6i vector minus 10j vector plus 14k vector minus 6 into -6 வந்து -36 -1 into -10 வந்து +10 1 into 14 வந்து 14 equal to 0. So r vector dot minus 6i vector minus 10j vector plus 14k vector minus அங்கே டாட் வரணும். -36 ப்ளஸ் 10 ப்ளஸ் 14 இருக்கு இல்லையா, சிம்பிளிஃபை பண்ணும்போது -12 ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் வெக்டார் டாட்டுப்பா -6i வெக்டார் minus 10j வெக்டார் ப்ளஸ் 14k வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 அப்படின்னு ஆகிடும் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த வெக்டார் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன்.
இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கார்ட்டீசியன் சமன்பாடு பார்க்குறோம். சரியா? அதுக்கு ஆர் வெக்டார் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அப்படின்னு போட போகிறோம். ஆன் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன். அந்த கார்ட்டீசியன் சமன்பாடு இருக்கு இல்லையா, அதில் அந்த ஆருக்கு பதிலாக எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் டாட், இந்த மாற்றிட்டேன் பாருங்கள் டாட்டுன்னு, டாட் minus 6i vector minus 10j vector plus 14k vector plus 12 இருக்கு equal to 0. So the 6 into minus 6 into x minus 6x, y into minus 10 minus 10y, z into அந்த 14 வந்து plus 14z plus 12 equal to 0. So throw out sign change பண்ணுங்க. So 6x plus 10y minus 14z minus 12 equal to 0. ஸோ இதுதான் உங்களுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதை டிவைடட் பை 2 பண்ணுறச்சு 3x plus 5y minus 7z minus 6 equal to 0. இப்போ இந்த ஓல்டு புக்கு சம பார்க்கலாம். Find the vector and Cartesian equation of the plane, Cartesian equation of the plane passing through the points with the position vectors 3i vector plus 4j vector plus 2k vector, 2i vector minus 2j vector minus k vector and 7i vector plus k vector ஆகியவற்றின் நிலை வெக்டார்களாக கொண்ட புள்ளிகள் வழியே செல்லும் தளத்தின் வெக்டார் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஸோ இதோட சொல்யூஷன் பாருங்கள். let a vector is equal to அது அப்படியே எழுதிக்கிங்க ஒவ்வொன்றா. பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டா இல்லையா, ஸோ 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார், அது a வெக்டார் எடுத்தாச்சு. இதை வந்து b வெக்டார்னு எழுதிக்கிங்க. அடுத்தது c வெக்டார்னு எழுதுங்க. ஸோ இது x1 y1 z1 is equal to இதோட கோஃபிஷியன்ஸ் எழுதிருங்க 3 4 2 அப்படின்ட்டு. அடுத்தது b vector is equal to two I vector minus 2j vector minus k vector. So x2 y2 z2 is equal to 2 minus 2 minus 1. So c vector is equal to 7i vector plus 0j vector plus k vector. So x3 y3 z3 இந்த இது கண்டிப்பாக எழுதணும். வெரி அதாவது இம்பார்ட்டண்ட்டாக எழுதணும். இதை மறந்துடக்கூடாது இந்த லைனை. சரியா? மஸ்ட்டு கண்டிப்பாக இந்த இதை எழுதியிருக்கணும். இந்த மாதிரி x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3. சரியா? இந்த லைன் வந்து வெரி மஸ்ட்டு. சரியா? இதில் வந்து இப்போ b வெக்டார் மைனஸ் a வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ b வெக்டார் எழுதியாச்சு, மைனஸ் அதை மைனஸ் a வெக்டார் அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி போட்டாச்சு a வெக்டாரை. ஸோ மைனஸ் i வெக்டார் மைனஸ் 6j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். மைனஸ் a வெக்டார்னால் த்ரோ அவுட் அப்படியே இந்த a வெக்டாரை சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. சரியா? அடுத்து c வெக்டார் மைனஸ் a வெக்டாரை c வெக்டாரை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. மைனஸ் a வெக்டார்னு சொல்லிட்டனால a வெக்டார் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டுருங்க. ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்கனால எல்லாமே நெகட்டிவாக காப்பி பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ஸோ 7 மைனஸ் 3யா, அப்போ 4i வெக்டாரா, 0j minus 4jவா, அப்போ மைனஸ் 4j வெக்டாரா ப்ளஸ்ஸு k மைனஸ் 2k, தேர்ஃபோர் மைனஸ் k வெக்டார். ஸோ c வெக்டார் மைனஸ் a வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ துணை அலகு வெக்டார் சமன்பாடு என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கொஷினில் எது கேட்டிருக்காலோ அதை மட்டும் போடுங்க. ஆனால் நான் வந்து இப்போ இந்த ஓல்டு புக்கில் அது மாதிரிலாம் கேட்கல. சரியா? அது டேரெக்டாக வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் தான் கேட்டிருப்பாங்க. பேராமெட்ரிக்காக நான் பேராமெட்ரிக்காக கேட்டால்
அதான் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம அதுக்குரியதை மட்டும் போடணும். சரியா? ஒன்றுமே கேட்கலன்னா நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் அப்படிங்கிறது என்ன? 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். இதெல்லாம் அப்படியே இங்கே எடுத்து காப்பி பண்ணிடுங்க இந்த ஃபார்முலாவில் ஏ வெக்டாரில். ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன், துணையலகு வெக்டார் சமன்பாடு. சரிங்களா? நம்ம புக்கில் இந்த ஃபார்மில் கொடுத்துருந்தா, அதனால் நம்ம ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். சரிங்களா? இந்த ஃபார்மில் கொடுத்துருந்தா, அதனால தான் நம்ம ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு பார்க்கலாம். அதில் வந்து நம்ம நான் பேராமெட்ரிக் பார்த்துட்டோம், அதனால் இதில் பேராமெட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. ஸோ பேராமெட்ரிக் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கார்ட்டீசியன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போடணும். அது வந்து நான் பேராமெட்ரிக்கில் கார்ட்டீசியனுக்கு வந்து டேரெக்டாக ஆருக்கு பதில் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு போட்டுருவீங்க. பேராமெட்ரிக்கில் கார்ட்டீசியன் கேட்டால் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். டிட்டர்மினண்ட்டில் எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1 x2 மைனஸ் x1 ஒய்2 மைனஸ் ஒய்1 இசட்2 மைனஸ் இசட்1 x3 மைனஸ் x1 ஒய்3 மைனஸ் ஒய்1 z3 மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. இப்போ x1 y1 z1 அப்படிங்கிறது 3, 4, 2பா. x2, y2, z2 அப்படிங்கிறது 2, -2, -1. x3, y3, z3 அப்படிங்கிறது 7, 0, 1. ஸோ x minus 3, y minus 4, z minus 2 டிட்டர்மினன்ட்குள்ளே போட்டாச்சு. அடுத்தது x2 minus x1 அப்போ 2 minus 3 minus 2 minus 4 minus 6 போட்டுடலாம். -1 -2 -3. அடுத்தது 7 minus 3 0 minus 4 1 minus 2 equal to 0. இந்த மிஸ்ஸு எப்படி செய்கிறேனோ கொஞ்சம் அதே மாதிரி பார்த்து செய்யுங்கடாமா. 2 minus 3 வந்து -1 -2 -4 -6 -1 -2 -3 7 minus 3 வந்து 4 0 minus 4 வந்து -4 1 -2 -1 equal to 0. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா, இது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாராக இருக்கும், இது சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாராக இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள் -1 -6 3 -3 -1 -6 -3 இருக்கா. இங்கே பாருங்கள் 4 -4 -1 இங்கே இருக்குது பாருங்கள். இதை வச்சுட்டு நீங்கள் இது கரெக்டானு கூட தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த இடத்துல இருக்கிறத இங்கே தூக்கி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டிட்டர்மினண்ட்டை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. அதே தான் அங்கே எழுதுனது அதே தான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ரோவை. ஸோ x minus 3 into -6 -1 வந்து +6. இது ரெண்டு சேம் சைன். ஸோ மைனஸ் போட்டு 4 3 12 minus of y minus 4 into -1 -1 +1. இது ரெண்டு ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் 4 3 12 போட்டாச்சு. ப்ளஸ் z minus 2 into -1 -4 வந்து +4. இது ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் 6 4 24 equal to 0. ஸோ x minus 3 into -6 minus y minus 4 into 13 plus z minus 2 into 28 equal to 0. ஸோ -6 முன்னாடி கொண்டு வந்து இது மாதிரி எழுதுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, அதனால தான். ஸோ 13 into y minus 4 அது மைனஸ் இருக்க முன்னாடி, அதனால தான் -13 into அந்த y minus 4. இதில் 28 into z minus 2. இப்போ அது அப்படியே உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். -6x minus into minus plus 18 -13 into y minus 13y minus into minus plus 13 4 52. 28 into z வந்து 28z plus into minus minus 28 into 2 வந்து 56 equal to 0.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு மைனஸ் 6x மைனஸ் 13y ப்ளஸ் 28z minus 4 plus 18, so plus 14 equal to 0. So 6x plus 13y minus 28z minus 14 equal to 0. இப்போ பேராமெட்ரிக்கில் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா கார்ட்டீஷியன், இந்த ஃபார்முலாவில் போடணும். நான் பேராமெட்ரிக்கில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கார்ட்டீஷியன் ஈக்குவேஷன் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இது மாதிரி போடணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.